ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்சிலா டச் வெரைட்டி முயல் எப்படி தாய்ப்பால் கொடுக்குது அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதனுடைய தாய் சின்சிலா டச் வெரைட்டி. இதுதான் அந்த பால் கொடுக்குற வீடியோ. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு தூரமாக இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதை கிட்ட போய் நம்ம வீடியோ எடுக்க போனாக்கா அது பால் கொடுக்கறத நிறுத்திட்டு விட்டுடும். இதோடு அது மறுநாள் காலையில் தான் கொடுக்கும். நம்ம இப்போ நைட்டில் எடுக்கிறதுனால இப்போ எதனா டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது மறுநாள் காலையில் தான் திருப்பி அது பால் கொடுக்கும். அது வரைக்கும் குட்டிங்க பட்னியாக தான் இருக்கணும். அதனால் நான் தூரமாக இருந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். எடுத்து அதை நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி இது பால் கொடுக்கறத டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பால் குடிக்குதுன்னு பாருங்கள். இது தாய்மொழியிலும் பொறுமையாக இருக்குது பாருங்கள். அதுங்க எந்த அளவுக்கு இழுத்து பண்ணாலும் பொறுமையாக இருந்து பால் கொடுக்குது. இது போல் வெரைட்டி வச்சுருந்தா நம்ம பண்ணைக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். மற்ற சில முயல்கள்லாம் பாலே கொடுக்க மாட்டேங்குதுங்க. நம்ம தான் எடுத்து கொடுக்கறதா இருக்குது. அது போலலாம் இருந்துச்சுன்னா நம்ம லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது போல் முயல்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மேட் பண்ணி உரத்தோடு போதும். மற்ற வேலையெல்லாம் அதே பார்த்துக்கும். நம்ம வேலை ரொம்ப மிச்சம் பண்ணோம். இதுங்கெல்லாம் எத்தனை குட்டி இருந்தாலும் இதுங்க பார்த்துக்கும். இப்போ இது மொத்தம் 5 குட்டி போட்டு இருந்துச்சு. 5ல் ஒன்று தான் சின்சிலா வந்திருக்கு. மீதி எல்லாம் நியூசிலாந்து ஒயிட்டும் அந்த வைல்டு கலரும் தான் வந்திருக்கு. ஃப்ளமிஷ் வைல்டு காட்டு முயல் மாதிரி இருக்குது. சின்சிலா மட்டும் ஒன்று இருக்குது. ஆனால் அதுவும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. 5 குட்டியுமே தரமாக வளர்க்குதுங்க இந்த முயல். நம்மளுக்கு பெஸ்ட்டு தாயாக இது இருக்குது. தாய் முயலாக இருக்குது. நல்லாவே பார்த்துக்குது. அதுக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அது குட்டியை கன்ஃபார்மாக நல்லா பார்த்துக்குதுங்க. இதுக்கு எந்த முயலுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா தாய் முயலுக்கு தனி தீனி, குட்டிங்களுக்கு தனி கேர் எடுக்கணும். அப்புறமா ஆண் முயலுக்கும் தனியாக நம்ம கவனிச்சுக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தீவன முறை இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கையாண்டால் தான் இந்த பண்ணையை சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அது பாருங்கள், ஒரே ஒரு சின்சிலா மட்டும்தான் தாய் மாதிரி போட்டு இருக்குது. மீதி பிளாக்கு, டச்சு, வைல்டில் 2 கலரு, 2 குட்டி, ஒரே ஒரு நியூசிலாந்து ஒயிட்டு, இது போல் கலந்து போட்டு இருக்குது. பட் ஆனால் நல்லா குட்டிகளை வளர்க்குறதுக்கு ஏற்ற வெரைட்டி சின்சிலா தாங்க. சின்சிலா நல்ல பால் கொடுத்து வளர்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.